என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லாதீங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். என்னால ஜெபிக்கவே முடியல பிரதர். நீங்க ஜெபிக்க உட்காருங்க, மீதி காரியங்களை கர்த்தர் பார்ப்பார். முதல் நான் எங்க நண்பர்களோட சேர்ந்து குளிக்க போலான்னு சொல்லி, கிணத்துல அப்ப நீச்சல்லாம் தெரியாது, குளிக்க போலான்னு சொல்லி எல்லாரும் நின்று அப்படி குதிச்சு குளிச்சிட்டு இருக்கிறானுங்க கிணத்துல. ஒருத்தன் வந்து சொன்னா, மச்சான் குதிடா பார்த்துக்கலாம். டேய் நீச்சல் தெரியாது, நான் எங்கேருந்து குதிப்பேன், குதிரா பார்த்துக்கலாம். நான் கிட்டே போல அப்படி தூரமாக நின்று பார்த்துக்கிட்டேன். எல்லாரும் குதிச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எவனோ ஒருத்தன் பின்னாடி இந்த தள்ளுவானா ஒரு மேலே இருந்து ஐயோயோன்னு கத்திக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள துபான்னு அவ்வளோதான். குதிச்ச உடனே இப்போ நான் கத்துறேன். ஏன்னா ஏதாவது அவனுக்கு உதவி செய்வானுங்களே, கத்துனா தான் வந்து உதவி செய்வானுங்கன்னு ஒரு நினைப்பு. கத்துனா ஒருத்தனா வந்து பிடிக்கல. அட்ரான்னு சொல்லாங்க. எங்கேருந்து அடிக்கிறது? தண்ணி மூக்குக்குள்ள வாய்க்குள்ளெல்லாம் இறங்குது. நான் 2 முறை முங்கி மேலே வந்து ஐயோயோ மம்மி அம்மா செத்து போகிறேன். இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து என் கையை பிடிச்சி, இப்போ அட்ரா இப்படி அட்ரா பாருங்க. அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு போய் ஒரு அந்த கிணத்துல அந்த மோட்டர் பைப் அதில் கொண்டு போய் பிடிச்சி, இதை பிடிச்சிட்டு நில்றா. அதாவது குதிக்க வேண்டியது தான் என்னுடைய வேலை. நான் குதிச்சதுக்கு அப்புறம் என்னை உள்ள ஒருத்தன் தாங்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு கற்றுக் கொடுத்தான். இப்படி அடி, கால் இப்படி பண்ணு. அதுக்கு பிறகு ஒரு 2-3 முறை நானே குதிச்சு நானே கற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதே போலதான் சில நேரங்கள் ஜெபத்துல நமக்கு சோர்வா இருக்குதுன்னு ஜெபிக்காம படுத்துறாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க. தேவ சமூகத்துல போய் ஜஸ்ட் உட்காருங்க. பைபிளை எடுத்துட்டு போயிட்டு முதல்ல நான் ஜெபிக்க போறேன்னு உட்கார்ந்துட்டு சொல்லு, ஆண்டவரே எனக்கு மனசு கவலையா இருக்குது, பாரமா இருக்குது, எனக்கு எல்லாம் ஜெபிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இப்போ இருந்தாலும் நான் உமது சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா இப்ப எனக்கு இறங்கி செய்யுங்கன்னு சொல்லி அப்படி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படி மெதுவா பேசி பாருங்க. தேவ பிரசன்னம் அப்படியே உங்க மேல. தேவன் சும்மா விட மாட்டார். தேவனை தேடி போகிற ஒருவரை கூட ஆண்டவர் சும்மா விட மாட்டார். எவ்வளோ நேரங்கள், சில நேரங்கள் என்னால் ஜெபிக்க முடியாது. பயங்கர சோர்வு, பிசாசின் போராட்டம், மனக்கவலை, ஊழியத்தில் இருக்கிற போராட்டம், இதெல்லாம் நான் அழுத்தும் போது சில நேரங்கள் ஐயோ இன்னைக்கு நைட்டு ஜெபிக்க முடியாது போலன்னு சொல்லி அப்படி இருக்கிற சூழ்நிலையிலலாம் நான் ஜஸ்ட் சும்மா போயிட்டு அப்படி முழங்கால் படியிட்டு அப்படி உட்காருவேன். நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்க போறேன், ஆண்டவரே நான் போய் படுக்க போறேன். கொஞ்ச நேரத்தில் தேவ மகிமை அப்படியே மேலே மழையை போல ஊற்ற ஆரம்பிக்கும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலான்னு போய் உட்கார்ந்தா அது அன்னைக்கு தான் நான் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு தான் நான் அழுது புலம்பி இருப்பேன். அன்னைக்கு தான் பயங்கரமான ஒரு வல்லமையை நான் பெற்றிருப்பேன். சிஸ்டர், நீங்க தேவனை தேடி போய் ஜஸ்ட் உட்காருங்க, மீதி காரியங்களை அவர் கையில் எடுத்துப்பார்.